நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்துட்டு ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட தணல் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே யாருன்னே தெரியாத ஒரு 4 பசங்களை பேங்க்ல இருந்து கொள்ளடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுறாங்க. ஸோ இந்த சம்பவம் நடந்து கரெக்டா 2 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோ வந்துட்டு ஒரு கான்ஸ்டபிளா போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஜாயின் பண்றதுக்காக போறாரு. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ரொம்ப நேரம் ஆகியுமே அங்க இருந்த யாருக்குமே பாத்தீங்கன்னா ஜாயினிங் ஆர்டர் அப்படின்றது கொடுக்கல. ஒரு கட்டத்துல அங்க இருந்த எஸ்ஐ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க எல்லாருமே ரவுண்ட்ஸ் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ நம்ம படத்தோட ஹீரோவோட சேர்த்து ஒரு 6 கான்ஸ்டபிள் பாத்தீங்கன்னா நைட்ல ரவுண்ட்ஸ் போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல வித்தியாசமான ஒரு நபரை பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி போனதுக்கு அப்புறம் ஒரு ஏரியாவில் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதையை பாத்தீங்கன்னா இருக்கு. என்னதான் வந்து இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ரிவன் ஸ்டோரியா இருந்தாலுமே படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே பாத்தீங்கன்னா வில்லன் வந்துட்டு இது எல்லாத்தையுமே எதுக்காக பண்றான் அப்படின்ற அந்த கேள்வி பாத்தீங்கன்னா படம் ஃபுல்லாமே ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. தென் படத்தோட கிளைமேக்ஸை ஒட்டி வரக்கூடிய அந்த சாங் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எமோஷனல் கனெக்டா இருந்துச்சு. ஆக்டிவைஸ் அப்படின்னு பார்க்கும்போது சரி, படத்தை நடிச்ச எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோவுடைய ஆக்டிங்குமே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலுமே இந்த படத்துல பார்த்தீங்கன்னா வில்லன் வந்துட்டு இது எல்லாத்தையுமே எதுக்காக பண்றான் அப்படின்ற அந்த ரீசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அதோட கேரக்டருடைய பேக் ஸ்டோரியுமே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லி இருக்கலாம். அதே மாதிரி படத்துல ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரீஃபா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்கும். ஸோ ஃபைனலா வந்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக தான் வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க.